செயல்படணும் அப்படிங்குவாரு. 5 இதை ஒரு இடத்துல மீறும் போது அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறாரு, அந்த முடிச்செல்லாம் எப்படி அவுக்குறான்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லியிருப்பாங்க. கதை இவ்வளவு தான். ஒன்றுல வந்து இப்படி சொன்னவர் 2ல் வந்து எந்த மாதிரி சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா, அதே மாதிரி இவரும் மிஸ்டி சிவா வந்து ஒரு 5 ரூலை போட்டு அவர் போயிட்டு இருக்காரு. இவரும் வந்து ரூலை மீறி ஒரு பிரச்சனை பண்றாரு. இந்த முடிச்சை எப்படி அவுக்குறாருங்கிறது இந்த படத்தோட கதை. ஆனா அதுல செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரீன் பிளே பார்க்குற போது பயங்கர இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு படத்துல வந்து கதை இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஸ்கிரீன் பிளேனால படத்தை ஓட வைக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்த படம். சின்ன டேரக்டர்ஸ், புதுசாக வர டேரக்டருக்குலாம் வந்து பெரிய எழுச்சியை கொடுத்துச்சு. நம்ம கதை இல்லாட்டினா கூட பரவாயில்ல, ஸ்கிரீன் பிளே பக்காவா சொல்லிட்டா மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதே எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த படத்துல வந்தா ரொம்ப கழுத்தை அறுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒரு கட்டத்துல வந்து இவர் சொல்லுவாரு, யாரு, கருணாகரன் சொல்லுவாப்ல, இந்த பைத்தியங்களோட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன், எப்படா வெளியில போவோம் இருக்குடான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மாட்டிப்பாரு. அவரை சொல்லல, படம் பார்க்குற நம்மள சொல்ற மாதிரியே இருந்துச்சு. செருப்பால அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்ல